ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். அப்கமிங் சீசன் சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்கிற நம்ம சென்னை எஃப்சியோட மெஜிஷியன் என்ன சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்கமிங் சீசன் சென்னை எஃப்சி ரொம்ப குயிக்காகவே அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் மற்ற கிளப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்களோட கிளப்போட அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சென்னை எஃப்சி தேவ்ஜித்கான ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வெல்கம் முகமது நவாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மும்பை சிட்டிலேருந்து அவர் இறக்குமதி செஞ்சுருக்கோம். சமிக்கோட இப்போ கோல் கீப்பிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 24 வயசு. இந்தியன் அண்டர்-23க்காக தங்களோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐஎஸ்எல் ஷீல்டு 2 முறை அண்ட் டைட்டில் ஆல்ரெடி 1 டைம் டேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் ப்ளே டைம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அந்தளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னே சொல்லலாம். 5 மேட்ச்சில் 6 கோல், அதாவது 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் 6 கோல் கன்சிட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். துரான் கப்பில் மட்டும் ஒரே ஒரு க்ளீன் ஷீட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எஃப்சி கோவா, மும்பை சிட்டின்ற வரிசையில் இப்போ நம்ம சென்னை எஃப்சிக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மும்பை சிட்டியில் ஆல்ரெடி பூர்பால் லட்சன்பா இருக்கார். ஸோ அவர் இருக்கிற காரணத்தினால் நல்லா பண்ணிட்டு வராரு. ஸோ ப்ரீவியஸ் சீசன்ஸ்னால அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நல்ல கோல் கீப்பர். ஏன்னா தீரஜ் சிங் எப்படியோ எஃப்சி கோவாவில் தீரஜ் சிங் எப்படியோ அதே போல் தான் தலைவனும். ஸோ நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவன் கையில் அப்கமிங் சீசன் ஸோ கிளப்பை சூப்பராக ரெடி பண்ணிட்டு வராரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கோல் கீப்பிங் யூனிட்டை தயார்படுத்திட்டு வராரு, செட் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஒரு சாலிட் அண்ட் யங் எனர்ஜெட்டிக் கோல் கீப்பர்ஸை நம்ம சென்னை எஃப்சி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களோட தாட் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பராக நம்ம சென்னை எஃப்சிக்கு இப்போ சமிக் மித்ரா இருக்கணுமா இல்லை முகமது நவாஸ் இருக்கணுமான்னு. ஸோ இவரை நம்ம மல்டியர் டீலில் சைன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2026 வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சி தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா மாயக்கண்ணன் முத்து. ஸோ லாஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரில் வந்தார் சென்னைக்கு வர இருக்கிற மாதிரி. பட் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல என்ட்ரி கொடுக்க போகிறாரு. நார்த் ஈஸ்ட் யுனைடெடில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் மாயக்கன் முத்துவை பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெடோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, எங்களுக்கு அதுக்கேற்ற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆஸ் அ மிட்ஃபீல்டராக ஒரு டாப் கிளாஸாக வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருப்பார். அண்ட் மாயக்கண்ணன் முத்து பார்த்தீங்கன்னா 27 வயசு, அது ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 21 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு அசிஸ்ட் கொடுத்துருக்காரு ஐ லீக்ல. சீனிதி டெக்கால தன்னோட கேமை ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கோகுலம் கேரளா எஃப்சி சீனிதி டெக்கான்ற மாதிரி ஐ லீக்ல ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ஐஎஸ்எல்ல நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்கு உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட கான்ட்ராக்ட் முடிவரை காரணத்தினால நம்ம நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்தீங்கன்னா மல்டியர் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாரும் பேசும்படியே ஒரு சூப்பர் பிளேயராக இவர் உள்ள வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் நல்ல தேவையான பிளேயரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் செஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பெட்ரோ பனாலியோட ஸ்டேட்மெண்ட், கிளப்போட ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குது. ஸோ சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பானிஷ் சென்டர் பேக்கை உள்ளே கொண்டு வர போகிறாங்களா? கண்டிப்பாக பிக் பிளேயர்ஸை மோகன் பகான் தட்டி தூக்குறதுல ஒரு பிக் டீம்னே சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஆல்பர்ட்டோ ரோட்ரிகஸ், இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு சென்டர் பேக், ஒரு நல்ல ஹைட் இருக்குது, 31 வயசு ஆகுது நம்ம சொல்லலாம். ஸோ இவர் ஆல்மோஸ்ட் லீகா 1ல் 29 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரு சாலிட் சென்டர் பேக். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்பெயினில் தான் ஆல்மோஸ்ட் அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வர இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ஸ்பெயின் வாலை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்கமிங் சீசன் இவர் தான் எங்களோட டிஃபென்சிவ் யூனிட்டில் முக்கியமான நாளாக இருக்க போகிறான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, நம்ம அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சி ஸ்ரீநிதி டெக்கானுக்கு சர்டன் பே கொடுத்து ஆல்பினோ கோம்ஸை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபார்மர் இன்டர்நேஷ்னல் பிளேயர், நம்மளோட நேஷனல் டீம் பிளேயரான ஆல்பினோ கோம்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வயசாவது, ஒரு கோல் கீப்பர். ஸோ ஐ லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஐ லீக் ட்ரோஃபியை டேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். 18 மேட்ச்சில் ஸ்ரீநிதி டெக்கானுக்கு 18 கோல் கன்சிட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 7 க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜம்ஷத்பூருக்கு மூவ் பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக கேரளா பிளாஸ்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணி சர்ச்சில் பிரதர்ஸ் ஸ்ரீநிதி டெக்கான்ற மாதிரி ஐ லீக்ல ஸ்பெண்ட் பண்ணி இப்போ மறுபடியும் ஜம்ஷத்பூர் மூலிமா ஐஎஸ்எல்ல உள்ள கிளம்பிறங்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னதான் ஆல்ரெடி ஒரு சீசன், அதாவது கான்ட்ராக்ட் சீசன் இருந்தாலும் இவரை பார்த்தீங்கன்னா சர்டன் ஃபீ கொடுத்து நம்ம ஜம்ஷத்பூர் தட்டி தூக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக மும்பை சிட்டி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட மிட்ஃபீல்ட் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஜெர்மி மன்சோராவுக்கு வெல்கம் சொல்லியிருக்காங்க. இவரை பார்த்தீங்கன்னா 1 இயர் டீலில் சைன் பண்ணியிருக்காங்க, தேவைப்பட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வருஷத்தில் ஜெர்மி மன்சோரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஎஸ்எல்ல ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா அதிக டைட்டில்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீமாக மும்பை சிட்டி இருக்காங்க. ஸோ என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியல, என்னோட டீம்மேட்ஸ் எப்போ மீட் பண்ண போகிறேன், பெட்டர் கேட்கிக்குள்ளே எப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், என்னோட நியூ சாப்டரை மும்பை சிட்டியில் தொடங்க, முடிஞ்ச வரைக்கும் என்னோட கான்ட்ரிபியூட்டை நான் கிளப்புக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் கிளப்போட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான சக்ஸஸாக இருக்கட்டும், கோல்ஸாக இருக்கட்டும், என்னோட கான்ட்ரிபியூட்டர் நான் கொடுப்பேன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஜெர்மி மன்சோரோ கண்டிப்பாக அப்கமிங் சீசன் மும்பை சிட்டியில் சூப்பர் மிட்ஃபீல்டராக இருப்பாருன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்
இசாஸ் மெஹர். ஸோ ஒரு பேர் கேட்டால் கண்டிப்பாக ஈஸ்ட் பெங்கால் துரான் கப்பில் ஜோர்டன் எல்சேயோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் இன்ஜுரினால வெளியே போனோடனே டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப அடி வாங்குச்சு. பட் இசாஸ் மெஹர் உள்ளே வந்த பிறகு அவரோட கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலிமா ஈஸ்ட் பெங்கால் என்ன தான் பிளே ஆஃப் உள்ள வரலாலும் சாலிட் டிஃபென்ஸ் யூனிட்டாக தெரிஞ்சாங்கன்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா இசாஸ் மெஹருக்கு 2 இயர் கான்ட்ராக்ட் செஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2026 வரைக்கும் ஈஸ்ட் பெங்காலில் தான் அவர் இருக்க போகிறாரு. அந்த வருஷத்தில் ஈஸ்ட் பெங்கால் கோச்சான கார்லஸ் கியூட்டட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இசாஸோட சாலிடாக பெர்ஃபார்மன்ஸ் காரணத்தினால தான் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸில் ஐஎஸ்எல் ஒன் ஆஃப் த சூப்பர் டிஃபெண்டராக வந்துட்டு இருக்காரு. அந்தளவுக்கு நம்பர்ஸ் வச்சுட்ருக்காரு. ஈவன் ஏகப்பட்ட கிளப்ஸ் இவருக்கு அப்ரோச் பண்ணாங்க. ஆஃபர் பண்ணாலும் இவர் ஈஸ்ட் பெங்காலில் தான் ப்ளே பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தார். ஏன்னா அப்கமிங் ஏஎஃப்சி காம்படிஷனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் மேட்சஸாக இருக்கட்டும், ஈஸ்ட் பெங்காலில் தான் அவரோட கேமை சர்வ் பண்ண போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இசாஸ் மெஹரோட இம்பார்ட்டன்ஸ் ஈஸ்ட் பெங்காலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா லூகாஸ் பிராமிலா. ஸோ நம்மளோட சென்னை எஃப்சியோட ரஃபேல் கிரிவலாரோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட்ஃபீல்டோட செட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு லூகாஸ் பிராமிலாவை நம்ம சென்னை எஃப்சி பிரேசிலேருந்து இறக்குமதி செஞ்சுருப்பாங்க. அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலியமா அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சென்னை எஃப்சி லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம லூகாஸ் பிராமிலாவோட அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு அவரோட ஸ்டாட்ஸாக இருக்கட்டும் ஏகப்பட்டது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வருஷத்தில் நம்ம சென்னை எஃப்சியோட ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட அவன் கையில் அவரை கன்வின்ஸ் பண்ணாங்கன்ற மாதிரி அவர் இதில் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம். ஸோ சைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே எல்லா கிளப்போட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அந்த லீக் எப்படி இருக்குது, அந்த கிளப் எப்படி இருக்குது, அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் சர்ச் பண்ணுவேன். ஒன்ஸ் அவன் கையில்கிட்ட நான் பேசினது அவர் எனக்கு ஏகப்பட்ட கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாரு. ஸோ சென்னை எஃப்சியோட ப்ராஜெக்ட் என்ன, நெக்ஸ்ட் அவங்க எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட நோக்கத்தை எனக்கு ஷேர் பண்ண காரணத்தினால ஸோ இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் பேசினதுலேருந்து எனக்கு தெரியுது. ஸோ ஏகப்பட்ட வெயிட் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன், கேரி பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அவனோட தாட் ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஸோ கிளப்போட அச்சீவ்மெண்ட்டுக்கான பிளானாக இருக்கட்டும், கண்டிப்பாக என்னோட கான்ட்ரிபியூஷனை நான் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஷேர் பண்ணியிருப்பாரு. ஈவன் அவன் கையில் அதை தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ராஃபாக்கு அப்புறம் ஸோ கிட்டத்தட்ட ராஃபா போலவே பார்த்தீங்கன்னா இப்போ லூகாஸோட நான் சிமிலர் பிளேயர்ஸோட நான் மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிரேசிலியனோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அவனோட கேம் பிளேயாக இருக்கட்டும், சென்னை எஃப்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வருஷத்தில் இப்போ மறுபடியும் லூகாஸ் பிராமிலோட நான் ஒர்க் பண்ண போகிறேன்ற மாதிரி அவன் கையில் ஷேர் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே, உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி மூவ் பண்ணீங்க. ஸோ எதனா ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி லூகாஸ்க்கு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்லை ரஃபேல் கிரிவலாரோ பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் இருக்கட்டும், அவரோட சென்னை எஃப்சிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அவரோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அவரோட கேம் டைம் தனி அண்ட் என்னோட கேம் டைம் தனி. அண்ட் எனக்கு தெரியும் ரஃபா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்னை எஃப்சிக்காக பண்ணியிருக்காரு. அவரோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரோட கெரியரில் அவர் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவார், அதுக்கேற்ற சக்ஸஸ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ பிளேயராக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடியவன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வின் பண்ணணுன்ற மாதிரி நான் போராடுவேன். ஸோ அட்டாக்கர் வந்துட்டால் முடிஞ்ச வரைக்கும் ஏகப்பட்ட பொசிஷன்ஸில் நான் அட்டாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் வின் பண்ணுவேன். ஸோ என்கிட்டேருந்து நீங்கள் ஒரு அதாவது டெடிக்கேஷனாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், ஸோ கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏகப்பட்டதை என்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ என்னோடய டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லோரும் மீட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ண இருக்கோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம சென்னை எஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட பிரேசிலியன் பிளேயர்ஸ் லைக் ரஃபேல் அகோஸ்டோவாக இருக்கட்டும், இல்லைனா ப்ளூமர், ப்ரூனோ பெல்லிசாரி, கிரிவலாரோன்ற வரிசையில் கண்டிப்பாக இப்போ இவரும் சம்பவம் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரேசிலியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. என்னோட இன்டென்ட் அதுதான், முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஹிஸ்ட்ரியை நான் கிரியேட் பண்ண போகிறேன் சென்னை எஃப்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் என்ன இன்னும் சூப்பராக சொல்லியிருப்பார்னா, ராஃபா போயிட்டாரு, ஸோ கண்டிப்பாக அவருக்கு இது சக்ஸஸ் அவருக்கு கிடைக்கும்னு சொன்ன விதமாக அதில் என்ன இன்னும் ஆட் ஆன் பண்ணியிருப்பார்னா, இதுக்கப்புறம் சென்னையோட என்னோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னோட கான்ட்ரிபியூஷனை சென்னை கிளப்புக்கு நான் கொடுப்பன்ற மாதிரி ரொம்ப சாலிடாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியுது ஆஸ் அ பிளேயராக நம்மளுக்கு எவ்வளோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பிளேயர் என்ன பண்ணார் அண்ட் கிளப்போட எக்ஸ்பெக்டேஷன் என்ன. ஸோ இப்போதைக்கு நம்ம லூகாஸோட சர்ப்ளே கொடுக்க ஏகப்பட்ட ஃபினிஷர்களும் நம்ம சென்னை எஃப்சி அதுக்கேற்ற மாதிரி தட்டி தூக்கியிருக்காங்க. அவன் கையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் சீசன் சென்னை எஃப்சி சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பேசும், எல்லார் மூலியமாக பேசப்படும். ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.